எல்லாத்துக்குமே தெரியும் ஜனநாயகன் படம் வர வெள்ளிக்கிழமை ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், பொங்கலுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. எப்போ விஜய் சார் ஒரு டாப் ஹீரோவாக ஆனாரோ அப்பையிலேருந்து அவரோட எந்த ஒரு படமாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்பவே போராடுறாங்க. 2015 அவர் டாப்புக்கு போனாருன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்தே அவரோட எந்த ஒரு படம் வந்தாலும் சரி அதுக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா பெர்மிஷனும் அவங்க வாங்கிறதுக்கு ரொம்பவே போராடுறாங்க. அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளார அவங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுது. இது விஜய் சாருக்கு மட்டும்தான் அதிகமாக நடந்திருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 9ஆம் தேதி, அதாவது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இடையில, அதுக்குள்ளார இப்படி பண்ணுறாங்க. அதுவும் விஜய் சாருக்கு லாஸ்ட்டு படம் வேறு, அதுக்காவது கொஞ்சமாச்சும் கன்சர்ன் காட்ட வேண்டாமா? சென்சார் குழுன்னு ஒரு குழு இருக்குங்க. அது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்றிதழ் இன்னமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சென்சார் குழுனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் கொண்ட குழு தாங்க சென்சார் குழு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் புதுசாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தை ஃபஸ்ட்டு இவங்க 5 பேர் தாங்க பார்ப்பாங்க. இந்த படத்தை சட்ட ரீதியாக இருக்குதா, குழந்தைங்களால் பார்க்க முடியுமா, பெரியவங்களால் பார்க்க முடியுமா, அடல்ட்ஸால் பார்க்க முடியுமா, இது எந்த ஒரு இல்லீகல் ப்ராசஸும் இந்த படத்தில் இல்லை, அந்த எதுவும் இல்லீகலாக வீடியோஸ் எதுவும் கிடையாது, எதுவும் அன்வான்ட் டாக் எதுவும் கிடையாதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த 5 பேர் கொண்ட குழுவுங்க. பொதுவாக ஒரு படத்தை அந்த சென்சார் குழு பார்த்துட்டு ஒரு வாரத்துலேயோ வித்தின் 5 days 5 நாளுக்குள்ளேயோ அந்த படத்துக்கான சான்றிதழை கொடுத்துருவாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்றிதழ் கொடுத்துருவாங்க. என்னென்னா, இது சட்டத்துக்கு அநீதியாக எதுவுமே கிடையாது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சான்றிதழ் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை ஆய்வு செய்த தணிக்கை குழுவில் இருந்த 5 பேரில் ஒருத்தர் இந்த படத்துக்கான சான்றிதழ் வழங்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. இப்போது இந்த ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் நாங்கள் டிசம்பர் 18ஆம் தேதி தொடர்ந்து இப்படத்தோட சான்றிதழ் வழங்க கோரி விண்ணப்பம் செய்திருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் படத்துக்காக 500 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். இந்த படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா பெரிய அளவில் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படணும் கூறியிருக்காங்க. இந்த தணிக்கை குழுவோட 5 பேரும் தனித்தனியாக தங்களுடைய ஆய்வு பரிந்துரையை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் தான் தன்னுடைய கருத்துப்படி இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தயாரிப்பு நிறுவனம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு சீக்கிரம் சான்றிதழ் கொடுங்கன்னு. அதுக்கு நீதிபதி சொல்லியிருக்காங்க, தணிக்கை வாரியத்திற்குன்னு ஒரு டைம்லைன் இருக்குது, அது வரைக்கும் பொறுத்திருந்து தான் ஆகணும். நடவடிக்கைக்கும் முன்னாடியே நீதிமன்றத்திற்கு பட தயாரிப்பு நிறுவனம் வந்துவிட்டதுன்னு சென்சார் போர்டு சொல்கிறாங்க. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியே தணிக்கை விண்ணப்பித்து விட்டதால் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை, எங்களுக்கான ஒரு டைம்லைன் இருக்குது, நாங்கள் அதுபடி தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் மறு ஆய்வுக்கு 5ஆம் தேதி கொடுக்கப்பட்டுச்சுங்க. தணிக்கைக்குழு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் எந்த உள்நோக்கமும் எங்களுக்கு இல்லை, விதிகளின் அடிப்படையில் பரிசீலித்து முடிவெடுக்க மட்டுமே சென்சாருக்கு உத்தரவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. படம் ரிலீஸ் செய்ய 4 நாள் மட்டும்தான் இருக்குது. எப்போ நீங்கள் படம் மறு ஆய்வு செஞ்சு எப்போ முடிவு சொல்லி எப்போ ரிலீஸ் செய்கிறது அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கேட்டிருக்காங்க. வழக்கமாக ஒரு வாரத்தில் சான்றிதழ் வழங்கப்படும். சென்சார் குழுவோட ஒரு உறுப்பினர் எவ்வாறு புகார் அளிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேஸ் அவசர மற்றும் முக்கிய வழக்காக போயிட்டுருக்கு. நீதிபதி இந்த படத்துக்கான அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்காங்க. இந்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு காட்சி நீக்கணுன்னாவோ இல்லை ஏதாவது ஒரு ஆடியோவை மியூட் செய்யணும் அப்படின்னாவோ அதை விரைவாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இப்போ தயாரிப்பு நிறுவனம் இருக்குது. நீதிபதி தொடர்ந்து இந்த வழக்கை அவசர வழக்கை எடுத்து விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. தணிக்கை நிறுவனம் எங்களுக்கான கால அவகாசம் இருக்குது, நீங்கள் எங்களை டைம்லைனுக்குள்ளே முடிக்க சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது, சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், இதில் எங்களுக்குன்னு தனியாக உள்நோக்கம்னு எதுவும் கிடையாது அப்படின்னு தணிக்கை நிறுவனம் சொல்லுதுங்க. இப்போ எல்லோரும் நீதிபதியோட உத்தரவுக்கு எல்லோரும் ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வரப்போகுது, ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஜாலியாக பார்க்க போகலாம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு பக்கம் கேஸ் போயிட்டுருக்கு.
இன்னும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் செய்ய வேண்டிய படம் இன்னும் கேஸே போயிட்டுருக்கு, சான்றிதழ் கூட இன்னும் கொடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் இவங்க எப்போ மறு ஆய்வு செஞ்சு அதுக்கான சான்றிதழ் கொடுத்து எப்போ அனௌன்ஸ் பண்ணி இவங்க எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு டைமும் விஜயோட படம் வரப்போ நம்மளுக்கு இதே பிரச்சனை தான். நமக்கே இவ்வளோ கடுப்பாக இருக்கே, விஜய் சாருக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் மற்ற ஹீரோஸ்க்கு யாருக்கும் இவ்வளோ பிரச்சனை வராது. விஜய் சாரோட படம் அப்படின்னாவே அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடணும் அவங்க. ஏன் இப்படின்னு தெரியல.